गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। जय जानकीकान्तस्मरणं जय जय राम राम। हर नम पार्वती पदये हर महादेव। सत्यविनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडल की जय। सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரகம் பிரகலாதன் ஆர்த பராசர புண்டரீக வியாச அம்பரீஷ சுக சௌனக பீஷ்மதால்பன் ருக்மாங்கத அர்ஜுன வசிஷ்ட விபீஷணாதின் புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி. ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரீமத் பாகவத மகா யக்ஞத்தில் நேற்று தினம் நம்ம பார்த்தோம். போன பகுதியில் பிரம்ம நாரத சம்பாத ரூபமாக பாகவதம் ஆரம்பமாகிறது. பிரம்மதேவர் நாரதருக்கு சொன்ன பாகவதம். அந்த நாரதர் தான் கவலைப்பட்டு இருக்கிற வியாசருக்கு சொன்னார். வியாசர் சுகாச்சாரியர் சொன்னார். அப்படி பரிசுத்துக்கு வந்து அப்படியே குரு சிஷ்ய பரம்பரையாக வருது. அந்த பரிசுத்து கூட கேட்டு இருந்த சூதருக்கு பாகவதம் கிடைச்சது. சூதர் சௌனகாதி மகரிஷிகளுக்கு வருது. அப்படி அவர்களுடைய குரு சிஷ்ய பரம்பரையாக நம்ம வரைக்கும் கிடைச்சிருக்கு பாகவதம் இல்லையா. அது வந்து அந்த பாகவதத்தை சுருக்கமாக பகவானுடைய லீலைகள், பகவான் பண்ண அவதாரங்கள் எல்லாம் ஒரு அத்தியாயம் ஃபுல்லாக வர்ணிக்கிறார். யார்? பிரம்மதேவர். பிரம்மோவாச்ச யத்ரோத்யதக்ஷரிதலோ தொரணாய விப்ரத் கிரௌடிம் தனும் சகலயக்ஞம் அயம் அனந்தः அந்தர் மகார்ணவः உபகதாம் ஆதி தைத்தியம் தம் தம்ஸ்ரயாத்ரிம் இவ வஜ்ரதரோ ததார. அதாவது இது வந்து வராக அவதாரத்தை சொல்லப்படுறது. பூமியை வந்து அந்த சமுத்திரத்தில், பிரளய சமுத்திரத்தில் போய் சகல யக்ஞத்துணி வடிவமாக இருக்கக்கூடிய சகல யக்ஞம் ஐயம் அனந்தக அனந்தனாக பகவான் அந்தர் மகார்ணவே அந்த அகண்டமான அந்த சமுத்திரத்திற்குள்ள புகுந்து அந்த ஆதி தைத்தியனாக இருக்கக்கூடிய இரண்யாக்ஷனை வதம் பண்ணி தன்னுடைய தெற்றிப்பர் தம்ஸ்ரயாத்ரிம் இவ வஜ்ரதரோ ததாரக அந்த தெற்றிப்பற்களாலே அவனை குத்தி கீழ்ச்சி அவனை வதம் பண்ணி ஹரண்யாக்ஷனை வதம் பண்ணி அந்த பூமியை தன் தெற்றிப்பற்களால் தூக்கின்னு வந்து உத்தாரணம் பண்ண அவதாரம் வராக அவதாரத்தை பற்றி சொல்கிறார். அப்புறமா ஜாதோர் ருச்சேர் அஜனயத்து சுயமான் சுயக்ஞ ஆஹுதிர் சூணர் அமரானத மிக தட்சிணாயாம். பெறப்பட்டவனான பகவான் ருச்சி என்ற பிரஜாபதிக்கும் ஆகுதி என்ற பெண்ணுக்கும் மகனாக யக்ஞஸ்வரூபியாக பகவான் அவதாரம் பண்றார். அதில் வந்து தன்னுடைய தேவர்களையே தன்னுடைய சகாக்களாக கொண்டு அவர்களை வந்து அதில் வந்து அந்த மன்வந்தரத்தை, சுவாமி மன்வந்தரத்தை பகவான் ரட்சிக்கிறார். அதில் தான் வந்து சுவாமி மனுவான தன் தாத்தா வந்து அவருக்கு பேரனாகிய
யக்ஞஸ்வரூபி யக்ஞமூர்த்தியான பகவானுக்கு ஹரின்ற பெயரை கொடுக்குறாராம். மனு வச்ச பேர் தான் ஹரின்ற பெயர். ஸ்வாயம்புவேன மனுனா ஹரி இத்தியனுக்தः. மனுவால் கொடுக்கப்பட்ட பேர் தான் ஹரின்ற பெயர் கொடுத்தாராம். அதாவது இது கதையை சொன்னால் தான் புரியும். ருச்சி என்ற பிரஜாபதிக்கு ஆகுதி என்ற பெண்ணை சுவாயம்பு மனு தன் 3 பெண்கள், ஆகுதி, தேவகுதி, பிரசூதி. பிரசூதி என்ற பெண்ணை தக்ஷனுக்கு கொடுக்குறாரு. தேவகுதி என்ற பெண்ணை கர்த்தம பிரஜாபதி கொடுக்குறாரு. ஆகுதி என்ற பெண்ணை ருச்சி என்ற பிரஜாபதி கொடுக்குறாரு. ருச்சி என்ற பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, புத்திரிகா தர்மம், அதாவது ஒப்பந்தப்படி என்னன்னா, அவருக்கு பிள்ளை பிறந்தா தனக்கு கொடுத்துடணும். அந்த ஒப்பந்தத்தோடு யாருக்கு? சுவாயம்பு மனுக்கு கொடுத்துடணும். சுவாயம்பு மனு அப்படி ஒப்பந்தம் பண்ணியிருந்தா ருச்சிக்கு தன் பெண்ணை ஆகுதியை கொடுக்குறாரு. அதே மாதிரி ஆகுதிக்கு யக்ஞ ரூபியாக சாக்ஷாத் பகவானே யக்ஞ ரூபியாக அவதாரம் பண்ணுறார். அந்த புத்திரிகா தர்மத்தின்படி என்னன்னா, அந்த பிள்ளையை தன்னுடைய பிள்ளையை ஆக்கிறார். அந்த யக்ஞன்ற பிள்ளையை. அந்த யக்ஞன்ற பிள்ளை யாருன்னா பகவானுடைய அவதாரம். அந்த யக்ஞ அவதாரம் இருந்தால் யாமர்கள் என்று சொல்லக்கூடிய தன் சகோதரோடு சேர்ந்து அந்த சுவாயம்பு மன்வந்தரத்தை ரட்சிக்கிறார். தேவர்களா அவள் நினைச்சு நீ பகவானே இந்திரனாக இருந்து கொண்டு, யக்ஞஸ்வரூபியாக பகவானே இந்திரனாக இருந்து கொண்டு அந்த சகோதரர்களை அவர்களே யாமர்கள் என்பவர்களே தேவர்களாக கொண்டு அதனை சுயமான் சுயக்ஞா ஆகுதிர் சூணுர் அமரானத தக்ஷிணாயாம் லோகத்ரயஸ்ய மகதிம் அகரத்து யதார்த்திம் சுவாயம்புவேன மனுனா ஹரிதித்யனுக்தः. உலகத்திலுள்ள 3 லோகத்திலுள்ள ஆர்த்தி கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடியவர் அப்படின்ற பெயர்னால, அதனால் மகதிம் அகரத்து யதார்த்திம். ஆர்த்தினா வெளியில் சொல்ல முடியாத பல விதமான கஷ்டங்கள், நமக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் அபகரிக்கக்கூடியவர் என்பதனால அவருக்கு ஹரி என்ற பெயரை இட்டாராம். யார்? சுவாயம்பு மனு. அதனால் அவர் யக்ஞனா பகவான் அவதாரம் பண்ணால் அவருக்கு ஹரின்ற பெயர் வச்சது யாருன்னா சுவாயம்பு மனு தான் வருவார். ஏன்னா எல்லாருடைய ஆர்த்தியும் அபகரிப்பவர் அப்படின்றதுனால அது ஹரின்ற பெயர் அவருக்கு வந்தது. இது 2வது அவதாரம். என்ன? யக்ஞ அவதாரம். ஹரி அவதாரம். முதல் அவதாரம் என்ன சொன்னோம்? வராக அவதாரம் சொன்னோம். அடுத்து 3வது யக்ஞேச்ச கர்த்தம கிரகே துஜதேவஹூத்யாம் ஸ்திரீபிஹி சமம் நவபிர் ஆத்மகதிம் ஸ்வமாத்ரே ஊச்சே யயா ஆத்மசமலம் குணசங்க பங்கம் அஸ்மின் விதூய கபிலஸ்ய கதிம் பிரபேதே. ஸ்திரீபிஹி பெண்கள் கூட சுலபமாக கடைபிடிக்கக்கூடிய சாங்கிய யோகத்தை தேவஹூதி அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாராம். எப்படி பாருங்க, யாரு? கபில வாசுதேவரா கர்த்தம பிரஜாபதிக்கும் தேவஹூதிக்கும் கபில வாசுதேவரா அவதாரம் பண்ணி அப்படியேப்பட்ட யாருக்கு உபதேசம் பண்ணார்னா தேவஹூதி அம்மாவுக்கு உபதேசம் பண்ணார். சுலபமாக அந்த சாங்கிய யோகத்தை கடைப்பிடிக்கலாம். ஏன்னா பக்தி யோகத்தோடு சேர்த்துட்டோம்னா, பக்தி ஒருத்தர் இருந்துச்சுன்னா எல்லா யோகமும் அவங்களுக்கு சகல யோகமும் அவங்களுக்கு சுலபமாக கடைப்பிடிக்க முடியும். பக்தி ஒருத்தர் கைப்பற்றிட்டான் சொன்னான். பக்தி மட்டும் ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா அவளுக்கு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பக்தியை ஒருத்தன் உறுதியாக பற்றி கொண்டால், கிருஷ்ண பக்தி ஒருத்தன் உறுதியாக பற்றி கொண்டால், அது கிருஷ்ண பக்தி ராம் பக்தியை ஒருத்தன் பற்றி கொண்டால் அவனுக்கு எல்லாமே அவனுக்கு கைவந்த கலை எல்லாமே அவனுக்கு கிடைச்சிடும். அதுதான் இங்கே சொல்கிற. அப்படியேப்பட்டு ஏன்னா பக்தியோடு கூடிய அந்த சாங்கிய தத்துவத்தை கபில வாசுதேவர் தேவஹூதி அம்மாவுக்கு அளிக்கிறார். அந்த தேவஹூதி அம்மா அந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு அந்த பகவான் நாமத்தை கபிலா வாசுதேவன் பகவான் நாமத்தை சொல்லிட்டு பகவானத்தில் எல்லையற்ற பக்தி கொண்டு அவள் விதேக முக்தி அடைகிறாள். அந்த அம்மா சித்த சேவிதா, சித்தரெல்லாம் சேவிக்கக்கூடிய அந்த நதியாக மாறுகிறாள். அவள் ஜலசமாதி அடைகிறாள். யார்? தேவஹூதி அம்மா. ஆமாம், அப்படி மோட்சம் அடைகிறாள். கபில வாசுதேவ உபதேசத்தின் கேட்டு அதன்படி நடந்து அவள் மோட்சத்தையும் அடைகிறா. அப்படின்னா பெண்களால் கூட கடைப்பிடிக்க முடியும்னா பக்தி இருந்த பெண்களால் கூட கடைப்பிடிக்க முடியும் சாங்கிய யோகத்தை. அதான் சாங்கியன்றது ஞான யோகத்தை கடைப்பிடிக்க முடியும். அவள் அப்படியேப்பட்ட தபஸ்வினியாக இருந்தாலே தேவஹூதி அம்மா. அப்படின்னா பக்தி தான் பிரதானம். பக்தியை பற்றி கொண்டால் எல்லா யோகத்தையும் கடைப்பிடிக்க முடியும். ஒரு தபஸ்வினியாக கூட வாழ முடியும். அஷ்டாங்க யோகம் கூட பெண்களால் பயிற்சி பண்ணுவோம். அப்படிலாம் இருந்திருக்காங்க. அப்படிலாம் தபஸ்வினிகளாக இருந்திருக்காங்க அந்த காலத்தில். ஏன் அந்த பக்திக்கு அவ்வளோ பவர் அப்படின்னா எல்லா கஷ்டத்தையும் போக்கு போகணும். அதுதான் இங்கே சொல்ற. லோகத்ரயஸ்ய மகதிம் அகரத் யதார்த்திம் ஸ்வாயம் புவேன மனுனா ஹரிரிதி அனுயுக்தः. ஹரிரித்ய அனுக்தः. சரிதானா?
அப்போ 3 லோகத்தினுடைய கஷ்டத்தையும் அபகரிக்கக்கூடிய போக்குபவர். அதனால அவருக்கு ஹரின்ற பேர் இல்லையா? அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், ஜக்திய கர்த்தமகிரகே தேவகுதி அம்மாவுக்கு ஸ்திரீபிகி சமம் நவபிர் ஆத்மகதிம் ஸ்வமாத்திரே 9 பெண்கள் பெற்றெடுத்தா. அனசூயை, அருந்ததி போன்ற பெண்கள். யார்? தேவகுதி அம்மா. கடைசியாக தான் 10வது தான் சாட்சாத்துக்கு பகவானே கபில வாசுதேவரை அவதாரம் பண்ணார். சாங்கிய யோகத்தை உபதேசம் பண்ணார். 9 பெண்களும் மகாபதிவிரதைகள். அனசூயை, அருந்ததின் பேரை கேட்டாலே தெரியுமே, மகாபதிவிரதைகள். வேதங்கள்லேயே சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய பேரெல்லாம். அப்படியேப்பட்ட மகாபதிவிரதைகளாச்சு. அவர்கள்லாம் அவர்களுக்கு அடுத்ததாக கடைசி பிள்ளையாக அந்த பதிவிரதைகளுக்கு தம்பியாக கபில வாசுதேவர் அவதாரம் பண்ணுறார். என்ன சொன்னா, ஆத்மகதியை அடைஞ்சாலாம் அவர். ஊச்சையா ஆத்ம சமலம் குணசங்க பங்கம் அஸ்மின் விதூய கபிலஸ்ய கதிம் பிரபேதே. ஆத்ம சமலம், மனசு சுத்தமாயிடுமா. குணசங்கம் முக்குணங்கள் உள்ள சங்கமானது பங்கமாயிடுமா. அப்படியேப்பட்ட உபதேசமா அது. யாருக்கு? தேவகுதி அம்மாவுக்கு சொன்ன அந்த கபில வாசுதேவருடைய உபதேசமானது, சாங்கிய தத்துவமானது அப்படியேப்பட்டதான். குணத்தில் உள்ள சங்கமானது பங்கமாயிடும். அப்படி பண்ணக்கூடியது. குணசங்க பங்கம் அஸ்மின் விதூய கபிலஸ்ய கதிம் பிரபேதே. கபிலருடைய கதியை அடைஞ்சாலே யார்? தேவகுதி அம்மா. ரொம்ப அருமையான கர்த்தமகிரகே துஜ தேவஹூத்தியாம் ஸ்திரீபிகி சமம் நவபி ஆத்மகதிம் ஸ்வமாத்திரே ஊச்சையா ஆத்ம சமலம் குணசங்க பங்கம் அஸ்மின் விதூய கபிலஸ்ய கதிம் பிரபேதே. என்ன ஸ்லோகம்? ஒரே ஒரு ஸ்லோகம் தான். அதில் எவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் அந்த கபில வாசுதேவருடைய அவதாரத்துடைய நோக்கத்தையே அப்படியே பிரதிபலிக்குது பாருங்க. அந்த ஒரு ஸ்லோகத்தில் அடக்கி சொல்லியிருக்காங்க பாருங்க, எவ்வளோ அழகாக பிரம்மதேவர் சொல்லியிருக்கார் நாரதருக்கு. அதான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பகவத் பக்தி யோகத்தை பற்றி கொண்டால் போதும், வேறு ஒன்றுமே இல்லை. அவனுக்கு எல்லா யோகத்தையும் கடைப்பிடிக்க முடியும். எல்லா சாமர்த்தியமும் அவனுக்கு வந்துடும், எல்லா திறமைகளும் அவனுக்கு வந்துடும். அதுதான் விசேஷம். யார் என்ன வேணால் நம்மளை சொல்லி போட்டோம், அதை பற்றி கவலையே படவில்லை. நம்மளை குற்றவாளி சொல்கிறாங்களா, நீ குற்றவாளி, ஆமாம் நான் குற்றவாளி. அது போய் ஆர்குமெண்ட், நம்ம இல்லைன்னா குற்றவாளி இல்லைன்னு போய் நிரூபிக்க போறியா? அவங்கள போய் இல்லை நான் குற்றவாளி இல்லை அது அது நம்ம வேலை இல்லை. நம்மளை புகழ்ந்தால் வேணா, நீங்கள் பெரிய பாகவதர், நீங்கள் பெரிய பக்தர், நீங்கள் அப்படின்னா பாகவதம் சொல்கிறீங்க, நல்ல பாகவதம் படிக்கிறீங்க, பாகவதம் நல்லா லெக்சர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா வச்சுக்க, அது வேணா ஏற்றுக்காதீங்க. ஏன்னா நம்மளை விட ஜாம்பவான்லாம் இருக்காங்க எவ்வளோ பேர் பாகவதர்லாம். நான் நீச்சங்க, நான் ஐயோ நான் நீச்சன், புரியுதுங்களா? நான் ரொம்ப தாழ்ந்தவன், நான் பாகவதன் சொல்கிறதுக்கு கூட நான் அருகதையற்றவன் அப்படி வேணா சொல்லிக்கலாம். தவிர நான் பாகவதனே பத்தியா, நம்மளை பாகவதன்னு சொல்லிட்டாங்க, நம்மளை சிறந்த பக்தர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அது நாம் காலரை தூக்கக்கூடாது, நம்ம உயர்வாக நினைக்கக்கூடாது. அதை அப்படியே தவிர்க்கணும். ஐயோ என்ன தயவுசெய்து என்ன பாகவதன்னு சொல்லாதீங்க. பாகவதன்ற ஸ்டேட்டஸ் ஆனது ரொம்ப வசதி, பக்தன்ற ஸ்டேட்டஸே ரொம்ப வசதி. அப்படிங்கும்போது என்னென்னா, ஏதோ பகவானுடைய கிருபையினால் ஏதோ பாகவதம் சொல்கிற பாக்கியம் கொடுத்துருக்கான். அது எனக்கு கட்சியாக பாக்கியமே தவிர நான் ஒரு நீச்சன், நான் கீழ்த்தரமானவன், நான் பாகவதன் என்று சொல்வதற்கு கூட அருகதையற்றவன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கலாம். அப்படி வேணா நம்மளை திட்டினவனா நீங்கள் கெட்டவன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, சரி கெட்டவன் தாங்க, இல்லை நீ மோசமானவன், சரி நான் மோசமானவன் தான், நீ பக்தனே இல்லை, சரி பக்தனே இல்லை, அதை ஏற்றுக்கலாம். அதுபோல் நம்மளை தாழ்த்தியாக சொன்னால் அதை ஏற்றுக்கலாம், நம்மளை புகழ்ச்சியாக சொன்னால் அதை ஏற்றுக்கூடாது. நீங்கள் சிறந்த பாகவதன் இல்லைங்க, நான் பாகவதன் இல்லை, பாகவதனாக முயற்சி பண்ணுறேன் அவ்வளோதான், நான் பாகவதன் இல்லை, நான் ஒரு நீச்சன் அவ்வளோதான். அப்படி தான் நம்மளை சொல்லுவீங்க. நம்ம இருட்டுமே நம்ம குற்றவாளி ஃபஸ்ட்டு நம்ம யார் தீர்மானிக்கிறது? நம்ம உத்தமன்னு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒருத்தர் குற்றம் சொல்கிறாங்கன்னா அந்த குற்றம் நம்ம செய்யாதவங்களாக இருக்கலாம். ஆனால் அந்த குற்றம் செய்யாதவங்களாக இருக்கலாம், ஆனால் நீ குற்றவாளி இல்லைன்னு ஆகிடாது. வேறு விதத்தில் நீ குற்றவாளியாக இருந்தால் இருக்கலாம், வேறு விதத்தில் வேறு யாருக்குன்னா நீ குற்றவாளியாக இருக்கலாம். அதனால் நம்ம குற்றவாளி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம அதே சமயமாக ஏற்றுங்க, சந்தோஷம் ஏற்றுங்க, ஆமாங்க நான் நீச்சன் தாங்க, நான் கெட்டவன் தாங்க, ஆமாங்க அப்படின்ட்டு போயிடுங்க, தாழ்மையாக போயிடுங்க. அதான் பெஸ்ட். தன்னை தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துக்கிறவன் தாழ்த்தப்படுவான். பைபிளில் சொல்லியிருக்கு இல்லையா அந்த வார்த்தை? பைபிள்லேயும் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு இல்லையா? அதே சமயத்தில் யாருன்னா நம்மளை கூப்பிட்டாங்க, நம்மளை வசதியாக தூக்கிட்டு நம்ம போய் பின்னாடி உட்காரணும்.
நம்ம போய் முன்னாடி நம்மளை கௌரவிக்கணும். நம்ம நாமளாக நம்மளை கௌரவப்படுத்தி கூடாது. திருநாத்தபி சுனீச்சேன, புல்லை விட பணிவாக இருக்க வேண்டும். தரோரபி சகிஷ்ணுனா, மரத்தை விட பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சைதன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால் நாம் நம்மளை திட்டினால அவமதிச்சா கூட, நம்மளை அடித்தா கூட, நம்மளை திட்டினா கூட, நம்மளை சபிச்சா கூட, அந்த சப்தாக ஷிப்தாக ஹதாபிஹி ந பிரதி குருவந்தி, பதில் செய்யக்கூடாது. நம்மளை அவமதிச்சிட்டோன்னே நம்ம என்னை போய் நான் ஒரு தவறு செய்யாது, என்னை போய் நீ குற்றம் சொல்லிட்டியே, என்னை போய் நீ சந்தேகப்பட்டியே, என்னை போய் நீ அவதூறாக பேசிட்டியே அப்படின்னு உடனே நம்ம திருப்பி அவங்கள அவதூறு பண்ணக்கூடாது. ஆமாங்க சார், தப்பு தாங்க அப்படின்னு மன்னிப்பேன். சரி, ஏதாவது தவறாக இருந்தால் மன்னிச்சு. ஒரு தவறும் இல்லை, பிரபுவ அபிஹி, உனக்கு எந்த தவறும் இல்லாதவன், நீ நல்லவனா உத்தமனா, பிரபுவ அபிஹி என்ன பிரதிகுர்வந்தி, இருந்தால் கூட நம்ம தவறு இல்லாமல் அநியாயமாக நம்மளை தண்டிக்கிறாங்கன்னா அதுக்கு பதில் செய்யாதீங்க, விட்டுருங்க. அவமதிக்காது, விட்டுருங்க. நம்மளை குற்றவாளியாக நினச்சிக்கிறாங்களா, நினச்சி போட்டோம், அவ்வளோ விட்டுருங்க. யாருக்கும் நம்ம ஹரிச்சந்திரனை நிரூபிக்கணும் அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம ஹரிச்சந்திரன் இல்லை. அவங்க சொல்கிற விதத்தில் நம்ம கெட்டவங்களாம் இல்லாமல் இருக்கலாம், வேறு விஷயத்தில் நம்ம எதையாவது எதெல்லாம் கெட்டவனாக இருப்போம். அதுக்கு தண்டனையாக கூட நம்மளுக்கு இது மூலமாக கொடுத்துடலாம் பகவான். ஓகே, பகவான்களை ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். கிருஷ்ணா அதை காட்டிடலாம். யார் என்ன நினச்சிக்கிட்டு கண்டுக்காது. நமக்கு தேவை கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண இடத்துல பக்தி பண்ணணும், அவ்வளோதான். பகவான் நாமா சொல்லணும், பகவானுடைய கதாட்சேபனம் பண்ணணும், பாகவத பாராயணம் பண்ணணும். நம்மளுக்கு வேலை நிறைய இருக்குது, நம்மளை அதெல்லாம் போய் பண்ணணும். நம்மளை பற்றி யாராவது தவற சொன்னால் மட்டும் நம்மளுக்கு பொறுத்து முடியலன்னா அப்படின்னா என்னென்னா நீ இன்னும் அந்த மாயை கடக்குலன்னு அர்த்தம், அவ்வளோதான். இது மாதிரி எத்தனையோ விஷயம், எத்தனையோ சம்பவங்கள் நிறைய பார்த்துட்டேன். எவ்வளோ பார்த்தாச்சு வாழ்க்கையில். போய் அங்கே போய் ஆர்கியூமெண்ட் பண்ணின்னு இருப்பாங்க. ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் தப்பானவங்க கிடையாதுங்க, நான் அப்படி நல்லவங்க அப்படின்னு நான் பார்த்துருப்பேன். அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். பாடு எதுக்கு இவன் இவ்வளோ தொழில் தொங்குறான், எவ்வளோ போய் நம்ம நல்லவன் ஏன் நிரூபிக்கிறாங்க. சரி, ஓகே, அதுக்குள்ளே அப்போ என்ன, நான் எதுக்கு நிரூபிக்கணும்? அந்த டைமில் கிருஷ்ண பக்தி பண்ண 1000 பேர். இப்போது அப்படியேப்பட்ட சீரையே சந்தேகப்பட்ட உலகம் தானே இது, சத்தியமாக சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் சந்தேகப்படுவான். அவங்களை போய் நெருப்பு மூட்டுறா, நான் நெருப்பில் விழுறேன், பாடுறா என் உத்தமத்தை அப்படின்னு அவன் நிரூபிச்சிருந்தாளா? என்ன பண்ணாருண்ணா, அப்படியா உனக்கு குற்றமாத்து வந்தா அவளை நான் காட்டுக்கு துரத்திட்டேன். உடனே ராமர் என்ன பண்ணார், காட்டுக்கு துரத்திட்டார் சரி, அவள் தானே. ஆனால் அவன் மகாபதிவர் தன்னுடைய உத்தமத்தை நிரூபிச்சு நிற்கணும்னு அவசியம் இல்லையே. தண்டனை கொடுக்கணுன்ற தண்டனை எடுத்துக்கிறேன், நான் சீதையை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், பரவாயில்ல. என் மக்களாகிய நீங்கள் சண்டைப்படுறேன், உங்களுக்கு நான் தாழ்ந்து போகிறேன் அப்படின்னு ராமருடைய பாவனை, ராமருடைய அந்த குணமே அதானே குணாபிராமன் சொல்கிறோம். நாம் அந்த குணத்தை நாம் சம்பாதிக்கலாம். அப்போ நம்ம எதுக்கு ராமரை பற்றி பேசணும் சொல்லுங்க பாவம், தாழ்ந்து போயிடுங்க. ஆமாம், நீ குற்றவாளி சொன்னால் குற்றவாளின்னு சொல்லுங்கள். ஆமாம், நாங்கள் குற்றவாளி தாங்க. நீ சின்ன, ஆமாம் நாங்கள் நீச்சன். சிறந்த பாகவதம் சொன்னேன், அதை ஏற்றுக்காது. நான் பாகவதம் முயற்சி பண்ணுறேன் அவ்வளோதானே தவிர நான் பாகவதம் கிடையாது அப்படின்னு தான் தன்னை சொல்லிக்கணும். ஏன் நான் இதை வலியுறுத்தி சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு இந்த கர்வம் வந்துடு. என்ன போய் அப்படி சொல்லிட்டாங்களே, என்ன ஏன் சொல்லக்கூடாதா? நீ அவ்வளோ பெரிய வசதியா, நீ அவ்வளோ பேர் பாகவதனா இருக்கட்டுமே, சொன்னால் சொல்லி போகிறாங்கன்னா. இப்போ நம்ம மனுஷால் தானே சொல்லி போகிறாங்க, சொன்னால் சொல்லி போகிறாங்க. இல்லை, நான் அப்படி உதவி பண்ணேன் அவங்களுக்காக, நான் அப்படி பிரார்த்தனை பண்ணேன், நான் அப்படிலாம் அவங்களுக்கு நல்லது தான் நினச்சேன், அவங்க இப்படி நம்மளுக்கு கெட்டவங்களாம் நினைப்பாங்க நினச்சி கூட பார்க்கல. இருக்கட்டும், நினச்சும் போகிறாங்க. கிருஷ்ணா பார்த்துக்கிறான், அவ்வளோதான். கிருஷ்ணா அவங்களையும் நல்லா வச்சு கிருஷ்ணா அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ண தவிர, என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்களே, நான் என் மேலே எந்த குற்றமும் இல்லையே அப்படின்னு போய் நம்ம பகவான்களை போய் நம்ம பிரார்த்தனை பண்ண அவசியம் இல்லை. சரி கிருஷ்ணா, குற்றம் சொன்னால் சொல்லி போகிறாங்க கிருஷ்ணா, அவங்கள நல்லா வச்சு கிருஷ்ணா, அவங்களுக்கு நல்லா இருக்கணும், அவங்களுக்கும் நல்ல மேலே கிருஷ்ண பக்தி விடு கிருஷ்ணா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, சரி விடு கிருஷ்ணா, நான் அது பெருசாக நினச்சிக்கல கிருஷ்ணா, விடு, நம்ம மேலே தவறே இல்லைனாலும் நம்மளை தவறு சொல்கிறாங்க, சொன்னால் சொல்லி போகிறான் கிருஷ்ணா. நான் ஏன்னா இந்த விதத்தில் தவறு பண்ணிட மாட்டேன், வேறு எதிலே தவறு பண்ணியிருப்பேன், அதனால் அதுக்கு தண்டனை நான் இந்த விதத்தில் நான் அனுபவிக்கிறேன், அவ்வளோதானே. இருக்கட்டும் கிருஷ்ணா, பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு போய் பாருங்கள், உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். கிருஷ்ணனுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவன் தவறே பண்ண நீச்சன்றான்னு இருக்கட்டும். வேறு விஷயத்தில் நான் வேறு ஏதாவது விஷயத்தில் நம்ம தவறு பண்ணியிருப்போம்ல, அதுக்கு தண்டனை இங்கே கிடைக்கலாம் இல்லையா? எப்படியானா அது இருக்கட்டும். அது மொத்தம் நம்ம குற்றவாளி தான். குற்றம் இல்லைன்னா நம்ம ஏங்க இங்கே இருக்கிறோம் இந்த உலகத்தில்? நம்ம வைகுண்டத்தில் தானே இருக்கணும் யாருமே பார்த்தா. அப்போ நம்ம ஏதோ ஒரு பாவத்தில் தானே நம்ம மனுஷ பிறவி பல பிறவிகள் எடுத்துன்னு இருக்கிறோம். அப்போ நம்ம குற்றவாளி தானே, இருக்கட்டும், குற்றவாளியாக இருந்துட்டு போகிறோமே, என்ன இப்போ யார் நல்லவன்? நான் பகவான் ஒருத்தன் தான் நல்லவன். உலகத்தில் பார்த்தா யாரும் நல்லவன் கிடையாது.
எப்படியாப்பட்ட சாமி, எல்லோட ஞானி கோணி யார் இருந்தாலும் சரி, எந்த கோணியாக இருந்தாலும் சரி, எந்த ஞானியாக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்டவனா இருந்தாலும் சரி, பகவான் ஒருத்தனை தவிர உத்தமன் யாருமே கிடையாது. புருஷோத்தமன்னா அவன் ஒருத்தன் தான். புருஷர்களுக்குள்ள உத்தமன் அவன் ஒருத்தன் தான். மற்ற எல்லாமே குற்றவாளி தான். அப்படி இருக்கும்போது நம்மளாம் எந்த மூளைக்கு? அதனால் யார் நம்மளை அவதூறாக சொன்னாலும், நம்மளை அபாண்டமாக பழி சொன்னாலும் சந்தோஷமாக அதை பார்த்து என்னை பார்த்து இப்போ சொன்ன அப்படியே ஹார்ட் அட்டாக் ஆகிட்ட மாதிரி அப்படியே கவலைப்படாதீங்க. நம்மளை பார்த்து எப்படியா ஒரு தவறு செய்ய நம்ம அபாண்டமாக சொல்கிறாங்க, என்ன இருக்கட்டும் சொல்லி போட்டோமே, அதை சிம்பிளாக எடுத்துங்க. அதுக்கு டப்புக்குன்னு அப்புக்குன்னு ஆகிடக்கூடாது. இருக்கட்டுமே, நான் ஒரு தவறு பண்ணலையே, என்ன போய் இப்படி அபாண்டமாக சொல்கிறாங்க, சொன்னால் சொல்லி போட்டோமே, அதுக்கு போய் ஹார்ட் அட்டாக் ஆகணுமா? தேவையில்லை, சொன்னால் சொல்லி போட்டோமே, சபாஷ், கிருஷ்ணன் பார்த்துப்பான். புரியுதுங்களா? அதனால் அவங்களுக்கு அந்த அபச்சாரம், அவங்க பாகவத அபச்சாரம் பண்ணுறாங்க, அபாண்டமாக நம்ம மேலே பழி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாகவத அபச்சாரம் ஏற்படாதபடி பகவான் நம்ம பிரார்த்தனை பண்ணிங்க. அதுதான் நம்ம செய்யணுமே தவிர நம்மளை பெரிய பாகவதெல்லாம் நம்ம நினச்சிடவே கூடாது. நம்மளை கொஞ்சம் அப்படி நினச்சிட்டோம்னா தலைமலை டக்குன்னு கொடுத்துவோம். நீ அவ்வளோ உத்தமனா நீ அப்படின்னு டக்குன்னு தலைமலை கொடுத்துவோம். அதனால் ஒரு விஷயம் இல்லைன்னா ஒரு விஷயத்தில் நம்ம தவறு பண்ணி தெரிஞ்சே தெரியாமல் அது இந்த விஷயத்தில் நமக்கு தண்டனை கிடைக்குது. அது எப்படி தண்டனை கிடைக்குதுன்னு செய்ய முடியாது. ஏதோ வேற ஏதோ விஷயத்தில் தப்பு பண்ணியிருப்போம், அதுக்கு இந்த விஷயத்தில் நம்மளுக்கு தண்டனை கிடைக்குது. எந்த விஷயத்தில் தண்டனை கிடைச்சா நம்மளுக்கு என்ன தண்டனை கிடைச்சது, அது சந்தோஷம், அவள் தான். அதை தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். அதனால் காம குரோதம், இன்பம் துன்பம், லாப நஷ்டம், மான அவமானம், சீதோஷ்ணம் இவைகளை சமமாக கருது தான் ஒரு பக்தனுடைய லட்சணம். நிர்த்வந்துவம் தொந்தத்தில் இல்லாமல் இந்த தொந்த அதீதகா இந்த ரெட்டைகளை கடந்து போயிடணுமா. அதை விட்டுரு, சும்மா அது ஏன்னு நினச்சின்னு நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களே அதே அதை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புன்னா அதீதகா தொந்த அதீதகா நம்ம புகழ்ந்தாங்க, அதை விட புகழெல்லாம் தூக்கி போடு, புகழ் மாலையெல்லாம் தூக்கி போடு, நம்ம புகழ்ச்சி வேணாம், இகழ்ச்சி பண்ணிட்டாங்க நம்மளை, அதுக்காக மந்தம் அதுவும் வேணாம், தூக்கி போடு, நம்ம அவமானப்படுத்தினா பற்றி போட விட என்ன இப்போ. அதனால் என்ன நஷ்டமாயிடுச்சு விடுங்க. அடுத்தது கிருஷ்ண பக்தி என்ன பண்ணுமா, அடுத்த ஸ்டெப்பு போயிடணும். அதான் தொந்து அதீத, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்ட்டு போயிடணும். அதை மறந்துடணும், அவ்வளோதான். அது காத்த போச்சா. நம்மளை திரஸ்கிருதாக விப்ரலப்தா சப்தா சித்தா அபிவா ந பிரதிகுருவந்தி பிரபோ அபிஹி. நம்மளுக்கு திருப்பி அவர்களுக்கு பதில் செய்ய சக்தி இருந்து கூட, நம்ம கையில் உத்தமமாக இருந்தால் கூட, அவங்களுக்கு குற்றவாளியாக இருந்தால் கூட, அவரில் குற்றம் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி, நம்மளுக்கு சக்தி இருந்தால் கூட அவர்களை குற்றம் சொல்லாதீங்க. வேணாம் அவர்கள் நல்லவர்களாகவே நினைங்க, அவர்களை பகவான் நல்லா வச்சுக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், அவ்வளோதான். என்ன பிரதிகுருவந்தி, அது பதில் செய்யாதீங்க. பிரபோ அபிகி, நம்ம சக்தி இருந்தால் கூட செய்யக்கூடாது, அது சாது லட்சணம் கிடையாது அப்படின்னு தன்னை எப்பொழுதுமே கீழ்நிலையில் வச்சுன்னு இருக்கிறவன், நடந்த விஷயம் ஒழுங்காக கீழே தரையில் பாய்பட்டுப்பட்டிருந்தா கீழே விழுந்துருக்க மாட்டேன். மேலே ஒரு செவுத்து மேலே படுத்தாருன்னா டக்குன்னு கீழே வந்துட்டான். ஏன் கீழே வந்த நீ ஏன் போய் மேலே போய் படுத்த, மேலே படுத்தால கீழே வந்தேன், நீ கீழே தரையிலே படுத்துருந்தா வச்சுக்க, கீழே விழ படுத்தல, ஏன்னா கீழே தானே படுத்துன்னு இருக்கேன் தரையிலே. அது மாதிரி தன்னை எப்பவும் கீழே வச்சுட்டு இருந்தா, நாம் தன்னை தாழ்த்தியே வச்சுருந்தா நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னால் சொல்லி போகிறாங்க, என்ன வேணால் சொல்லி போகிறாங்க, உலகம் 1000 பேர் 1000 விதமாக நினைப்பான். 1000 பேருக்கு நான் போய் நான் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு அவங்களுக்கு போய் நம்ம சமாதானப்படுத்துறதோ அவங்கள திருத்தத்தை நம்ம வேலை இல்லை. ஃபஸ்ட்டு நாமளே திருத்தின பாடு கிடையாது. நம்ம போய் அவங்கள திருத்தி அவங்க தப்பாக நினைக்கக்கூடாது, நம்ம அவங்கள போய் நம்ம உத்தமத்தை நிரூபிக்கிறது தான், நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுலாம் நம்ம வேலை கிடையாது. அந்த டைமில் பகவத் கதையை சொல்லலாம். ஏன் நான் இது வலியுறுத்தி சொல்ல, இந்த இடத்துல தான் சொல்லணும், அதனால தான் சொல்ல வரேன். பகவானுடைய கதைகளை இந்த இடத்துல தன்னை உனக்கு எல்லா தகுதிகளையும் பகவான் கொடுத்துருவான். உன்னை அசுத்தத்தில் விட மாட்டான் பகவான், உன்னை குற்றவாளியாக இருக்க விட மாட்டான் பகவான். அப்படியே உனக்குள்ள குற்றம் இருந்தால் கூட அந்த குற்றத்தை பகவான் உள்ளிருந்து போய்கிடுவான். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா அபிச்சேத்சு துராச்சாரோ பஜதே மாம் அனன்ய பாக்கு சாதுரேவச்ச மந்தவியா. துராச்சாரத்திலே இருந்தால் கூட அவனை நான் க்ஷிப்ரம் பௌத்த தர்மாத்மா, சீக்கிரமாக நான் அவனை தர்மாத்மா நான் மாற்றுவேன். ஆனால் நீ எப்படி நினைக்கிறேன்னா சாதுரேவச்ச மந்தவியா, அவளை சாதுவென்றே நீ கருதப்பட வேண்டும், அவளை குற்றவாளியை நினைக்கக்கூடாது. நினைச்சா நீ குற்றவாளி ஆகிடு. பாகவத அபச்சாரம் கொடியது இல்லையா. அப்போ சஸ்வத் சாந்தியம் நிகழ்ச்சதி, அவர்கள் சீக்கிரமாக உண்மையான அமைதி என்ன என்று தெரிந்து கொள்வார்கள். நான் அவர்களுக்கு என்னுடைய அனுபவத்தை கொடுத்துருவேன், கிருஷ்ண பக்தியை கொடுத்துருவேன் அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறார்.
அதனால் யார் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறான்றது அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. நல்ல பாம்பு காதில் விடுற மாதிரி நம்மளுக்கு வந்து என்னென்ன நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க அதில் தான் நம்ம நோட்டமாக இருக்கும். கிருஷ்ண கதையை பேசணுன்னா அதில் மட்டும் நமக்கு மனசு காதலே விழாது. என்ன சொன்னாலும் கிருஷ்ண கதையை பேசுறது தூக்கம் வரும் எதிர உட்காந்து. ஆனால் நம்மளை பற்றி யாருன்னா இருந்தவங்க சொல்லிட்டாங்கன்னா தாங்க முடியாது, அந்த அவமானத்தை தாங்க முடியாது. என்ன போய் அப்படி சொல்லிட்டாங்க, என்ன போய் அப்படி சொல்லிட்டாங்க, என்ன அபாண்டமாக சொல்லிட்டாங்களே, எம்மளை ஒரு குறையும் இல்லையே, என்ன போய் தப்பாக சொல்லிட்டாங்க. உடனே போவோம், அப்படி பொத்துட்டு வரும். உடனே போய் அவங்கள போய் ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு சண்டை போடும். என்ன போய் அப்படி சொல்ல மாட்டேன். சொல்லி போகிறாங்க, ஆமாம் நான் கெட்டவன் இருக்கட்டும் நீச்சன் அப்படின்னு ஆமாம் அவன் நீச்சல் சொல்கிறாங்க, ஆமாம் நீச்சனை ஒத்துக்கியேன் ஏற்றுக்கியேன். இல்லையே நான் என் மேலே குற்றம் இல்லையே, குற்றம் இல்லைன்னா கூட உன்னை நீச்சனா ஏற்றுக்கோ, குற்றம் இல்லைன்னா கூட அப்படின்னா வேறு இந்த விஷயத்தில் குற்றம் பண்ணிடலாம், இல்லை வேறு எதுலேயும் குற்றம் பண்ணியிருக்கு, அதனால் தண்டனை கிடைக்கும், ஏற்றுக்கும். அதனால் யார் என்ன சொல்கிறாங்க இது பண்ணு இதெல்லாம் நோட்ட மாட்டது நம்ம வேலை இல்லைங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு போயிடணும், அவ்வளோதான். அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டு போய் நேரணும். அதே சமயத்தில் யாருக்கும் பயப்படவும் கூடாது. பயம் கவலை ரெண்டுமே இருக்கக்கூடாது. நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றது நோட் பண்ணியிருக்கிறது நம்ம வேலை கிடையாது. யார் என்ன சொல்கிறாங்க எப்படி அது இல்லாமல் நம்மளுக்கு இது இல்லாமல் வேலை நம்மளுக்கு கிருஷ்ண கதையை படிக்கிறதுக்கு டைம் இல்லை. நம்ம அதில் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கின்னு அதில் மனசை ஓழலை விட்டுட்டு அதை நினச்சி கவலைப்பட்டுக்கின்னு இந்த கசடே இருக்கக்கூடாது. யார் என்னென்னா தப்பாக நினச்சி போட்டோம், என்னென்னா சொல்லட்டும், என்னென்ன கெட்டவனா சொல்கிறேன், என்ன வேணா இருக்கட்டும், அதெல்லாம் நம்மளை என்ன வேணால் கெட்டவனா சொல்லிட்டோம். ஆமாம் நான் கெட்டவன், ஆமாம் நீச்சன்னா சொன்னேன் நீச்சன், ஆமாம் அப்படியே சொல்லிட்டு சரி அவ்வளோதானே, வேறு என்ன அப்படின்ட்டு போய் நேரம். அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப் என்ன, தொந்தோ அதீதா, இந்த இரட்டைகளை கடந்து போயிடும். அதுதான் பகவத்கீதை நம்ம சொல்லி கொடுக்குறோம். அவ்வளோதான். நம்மளுக்கு 1008 வேலைக்கு பாகவத பாராயணம் பண்ணணும், பகவத உபன்யாசம் பண்ணணும், பகவன் நாமா சொல்லணும். நம்மளை அவாண்டமாக என்னென்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. அதனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, பேப்பர் தள்ளியாச்சு, அது யோசிக்கணும். அதனால் ஜாலியாக வச்சுக்கணும். மனசு அஷ்டசித்தம் சமாவாக மனசு வந்து தோலை விட்டுறாதீங்க. விருதா கேதைய செய்பாலே, தேவையில்லாத எது கவலைப்படுறீங்க, விருதா தேவையில்லாதது. கேதைய செய்பாலே, குழந்தையே எதுக்குமா கவலைப்படுறேன் அப்படின்ட்டு நாரதர் பக்தி தேவ சொல்ல. சனகாதி முனிவர் சொல்ல அஷ்டசித்தம் சித்தத்தை எப்போ சந்தோஷமாக வச்சுக்க. பகவத்கீதை சொல்ல சததம் சந்துஷ்டா, எப்பொழுதும் மனசு உற்சாகமாக வச்சுக்க. அப்போ தான் கிருஷ்ண பக்தியில் ஜாலியாக ஈடுபட முடியும். அப்படி இருக்கும்போது யார் என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு என்னென்ன குற்றம் சொல்கிறாங்க, நம்மளுக்கு எதாவது நம்ம ஒரு தப்பு பண்ணலையே அப்படின்னா நம்ம போய் நிரூபிக்கணும். எதாவது பண்ண நம்ம யார் இடத்துலையும் சரி கண்டுக்கக்கூடாது. நம்மளை சந்தேகப்படுறாங்களா, நம்மளை கெட்டவங்களா நினைக்கிறாங்களா, இல்லை நம்மளை அடிக்கிறாங்களா, நம்மளை திட்டுறாங்களா, அவமானப்படுத்துகிறாங்களா, இருக்கட்டுமே, அவமானப்படுத்திட்டோமே, அடிக்கட்டுமே, திட்டுட்டோமே, இருக்கட்டுமே, அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு கண்டுக்கவே கூடாது. நம்ம பாட்டு நம்மளுடைய காரியத்தில் கண்ணாரணும். என்னென்ன கிருஷ்ண கதையில் ஜாக்கிரதையாக இருக்கணும், உற்சாகமாக வச்சுக்கணும் மனசு. அதில் மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்தணுமே தவிர யார் என்ன சொல்கிறாங்களாம் நம்ம பார்க்கக்கூடாது. அதான் விஷயம். ஏன்னா நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், சின்ன சின்ன விஷயத்தில் மனசு நொந்துருவாங்க. என்ன போய் இப்படிலாம் சொல்கிறாரு, எங்கள் வீட்டுக்காரர் ஒரு அம்மா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரர் என்ன இப்படிலாம் இப்படி தப்பாக பேசுகிறாரு. அது மாதிரி ஒருத்தர் பார்த்தா பல பேர் பல விதமான கவலைகளை நமக்கால் நிறைய ஷேர் ஆகும். அதெல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லுவோம், சும்மா பேசும்போதே தெரியும். அப்போ அந்த குடும்ப கவலைகளில் பார்த்தா அதெல்லாம் பார்த்து பேசினே இருப்பாங்க. அப்போ நம்ம கவனிப்பேன், என்ன இது சின்ன சின்ன விஷயம் இது. அப்போ நீங்கள் எது தான் பாகவதம் படிக்கிறீங்க, நீங்கள் எது தான் பகவத்கீதை படிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து லௌகிகவாதிகள் கவலைப்படுவாங்க. எல்லாமே இதில் வந்து சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் போய் மனசு பறி கொடுத்துட்டு நீங்கள் போய் கவலைப்படலாமா? நீங்கள் பாகவதம் படிக்கிறீங்கள, நீங்கள் நாமா சொல்கிறீங்கல்ல, நீங்கள் போய் இதெல்லாம் போய் பெரிய விஷயமா எடுத்துக்கலாமா? உலகம் 1000 சொல்லும். உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும்னா நம்ம காலம் பூரா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வாழணுமே தவிர பாகவத்தை நம்ம திரும்பியே பார்க்க மாட்டோம். பாகவத்தை கோட்டை விட்டுருவோம். சொல்லுங்கள் அப்படின்னு. கிருஷ்ணனுக்கு பிரியமாக நடந்துக்கணும், அதான் முக்கியம். அப்படின்னால நம்ம குற்றவாளின்னு சொன்னால் சொல்லி மாட்டோமே, குற்றவாளியவே நினச்சி ஆமாங்க நான் குற்றவாளி சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்பு போயிடுவேன். சும்மா உங்களுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணுறது டைம் வேஸ்ட்டு. அந்த டைமில் குற்றவாளின்னு சொன்னாலும் ஆமாங்க நான் குற்றவாளிங்க, சரி நான் வரேங்க அப்படின்ட்டு அடுத்த ஸ்டெப்பு போயிடுவேன். அவங்கள விட்டுருங்க. அவங்கள விட்டு அடுத்தது கிருஷ்ண பக்தி. நம்ம நோக்கம் என்னன்னா கிருஷ்ண பக்தி. இவங்களை பேசின்னு இருந்தால் நம்ம டைம் வேஸ்ட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்களா, நீச்சங்க, சரி நான் கிளம்புறேன், நான் போய் பாகவதம் படிக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டே இருங்க. அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடும். அவ்வளோதான். வந்துட்டு அடுத்த கிருஷ்ண பக்தியில் நாம் முழுசாக ஈடுபடணும். அவரோட பேச்சு கொடுக்கக்கூடாது. தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத ஆர்குமெண்ட்டானது
மனசுக்கு எடுத்துடும், நம்மளை கவலையில் ஓட வச்சிடும். அதே மாதிரி எந்த விஷயமானாலும் சரி, எப்படியாப்பட்ட தலைமையில இடியே விழுந்தாலும் சரி, பயப்படாதீங்க. திடீர்னு வீட்டில் நம்ம குழந்தைக்கு எதனா ஒரு ஜுரம் வந்துச்சு, பெரிய கஷ்டம் வந்துச்சு, ஆமாம், அதுக்காக டக்குன்னு தோண்டு போகாதீங்க, டக்குன்னு பயப்படாதீங்க. கிருஷ்ணன் இருக்கிறான் காப்பாற்றுறது, அவ்வளோதான். பயப்படவே படாதீங்க. நம்மளுக்கு பெரிய நோய் வந்துச்சு, அப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு, அது ஒரு பெரிய கவலை வந்துச்சு, பெரிய கடன் தொல்லை வந்து ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுங்க, பயப்படவே படாதீங்க. 2 விஷயம் மெயின் நம்மளை பலவீனப்படுறது. கிருஷ்ணங்கள்லேருந்து விலகு வைக்கிறது. கவலை, பயம், இந்த 2மே இருக்கக்கூடாது. பயம் அதிகமாச்சுன்னா நோய்கள் உண்டாகும், அது பலவீனம். கவலை அதிகமாச்சுனாலும் அதுதான், அதுவும் நோய் தான் உண்டாகும். அதனால் 2மே கிருஷ்ண பக்தியிலேருந்து நம்மளை விலக வைக்கக்கூடியது. அதனால் 2மே உள்ளே சேர்க்காதீங்க மனசில். இதை தூக்கி போட்டு போங்க. அடுத்தது பாருங்கள், மற்றவங்க என்ன சொல்கிறாங்க. ஏன்னா பக்தர்கள் வந்து புத்தியினர்கள், அவர்கள் வந்து பௌதிகவாதிகள். நம்ம கிருஷ்ண பக்தியில் தெளிப்பவர்கள், ஆனந்தமாக இருக்க வேண்டியவர்கள், நம்மளாம் சந்தோஷமாக இருக்க வேண்டியவர்கள். நாம் இதில் மனசை வாழக்கூடாது. நம்ம வழிக்கு அவங்க வரலன்னா கூட அவங்க வழிக்கு நம்ம போகாமல் தான் சந்தோஷம், அவ்வளோதான். அதனால் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதனால தான் இதெல்லாம் சொல்ல வேண்டியது. ஏன்னா எவ்வளோ பேர் இப்போ நம்ம இதெல்லாம் போடுறோம், நம்ம யூடியூப்பில் போடுறோம், இது 4 பேருக்கு பிரயோஜனம் ஆகும் இல்லையா. இப்போ நம்ம சொல்கிற விஷயம், அதுக்காக தான் நம்ம திருப்பி சொல்கிறதுக்கு காரணமே. சரி, 3 உலகத்தினுடைய கஷ்டத்தை போக்க போவர் ஹரி. இப்படிப்பட்ட பகவானை பற்றி படிக்கிறவன் அவன் கஷ்டத்தை போக்குற அவன் இருக்கும்போது நம்ம எதுக்குங்க நம்ம கவலை பண்ணணும், எதுக்கு நம்ம கஷ்டப்படணும் மனசு சொல்லும் பாருங்க. ஜக்னேச்ச கர்த்தமகிருஹே த்விஜ தேவஹூத்யாம் ஸ்திரீவி சம நவவிர் ஆத்மகதிம் சுபமாத்ரே லோகத் ஊச்சே யயா ஆத்மசமலம் குணசங்கபங்கம் அஸ்மின் விதூய கபிலஸ்ய கதிம் பிரபேதே. நம்மளுடைய இந்த பௌதிக குணங்கள் பங்கமாக்கக்கூடியது இந்த பகவானுடைய கதையானது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அத்ர அபத்தியம் அபிகாங்ஷத ஆகதுஷ்டோ தத்தோ மயாகம் இது எத் பகவான் சதப்தः. அத்ரி மகரிஷிக்கு மனைவியாக இருக்கக்கூடிய அனசூயைக்கும் அத்ரி மகரிஷிக்கும் சாட்சாத் பகவானே தத்த அத்ரேயர். அத்ரேயருக்கு தன்னை தத்தம் பண்ணதுனால தத்தாத்ரேயர்னு அவருக்கு பேர் வந்தது. அத்ர அபத்திய அபிகாங்ஷத ஆகதுஷ்டோ தத்தோ மயாகம் இது எத் பகவான் ச தத்தः யத்பாத பங்கஜ பராக பவித்ர தேகா யோகத்தி மாபுரு பயம் எது ஹைஹயாத்தியா. என்ன ஸ்லோகம் பாப்பா. ஐஹையன் யாரு? கார்த்தவீரிய அர்ஜுனன் வழிபட்டானா 1000 கைகள் வேணும்னு சொல்லிட்டு தத்தாத்திரேயர்களை. தத்தாத்திரேயர் அவனுக்கு 1000 கைகளை அனுகிரகம் பண்ணாராம். தத்தாத்திரேயர் யாருன்னா மும்மூர்த்தியுடைய ஸ்வரூபம் இல்லையா, அப்படி சொல்லுவாங்க. தத்தாத்திரேயர்னா விஷ்ணு தான். தன்னை தத்தம் பண்ணிட்டார் அத்ரி மகரிஷிக்கு, அதனால் தத்தாத்திரேயர் அப்படின்னு அவருக்கு பேர் வந்து தத்தாத்திரேயன் பேர் வந்தது. அபத்தியம் அபிகாங்ஷத ஆகதுஷ்டோ தத்துவமயம். அவ்வளோ சந்தோஷமா யார் இடத்துல? அத்ரி மகரிஷத்தில் அவ்வளோ பிரியமான பக்தரான். அதனால் சந்தோஷமாக தன்னையே அர்ப்பணம் பண்ணிட்டாரான், தன்னையே தத்தம் பண்ணிட்டாரான் பகவான். அதனால் தத்த அத்ரேயர் அப்படின்னு அத்ரேயருக்கு தன்னையே ஒப்படைச்சிட்டாரான். பகவான் தன்னையே கொடுக்கக்கூடிய பகவானை நம்ம வழிபடுறோம். நாம ஏங்க அதான் சொல்கிறேன், ஏங்க உலகத்தாரை பற்றி கவலைப்படணும்? அவங்க என்ன சொன்னாங்க, இவன் சொன்னாங்க, நம்ம எதுக்குங்க அதெல்லாம்? யாரை பற்றி கவலைப்படணும்? யாரால நம்மளுக்கு ஆக வேண்டியது என்ன இருக்குது சொல்லும் பார்க்கலாம்? கிருஷ்ணனால் மட்டும்தான் ஆக வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம யார்களையும் போய் அண்டி இருக்காதீங்க, யார் உதவியை நாடி இருக்காதீங்க. கிருஷ்ணனை மட்டும் உறுதியாக பிடிச்சிங்க, கிருஷ்ண உதவி மட்டும் நம்பிடுங்க. முழுசாக அவன் எல்லாத்தையும் கொடுத்துருவான். கிருஷ்ணன் நினைச்சா எதையும் கொடுத்துட முடியும் நமக்கு. அப்படியேப்பட்ட கிருஷ்ணன் யத் பாத பங்கஜ பராக பவித்ர தேகா. அதனுடைய திருவடி கமலங்கள்ல நாம விழுந்தோம்னா அப்படியேப்பட்ட பவித்திரமான தேகம் கொண்ட பகவான் தத்தாத்திரேயர் யோகார்த்தம் ஆபூர்பையும் எதுகையாத்தியா. அப்படியேப்பட்ட அவர் தத்தாத்திரேயர் தான் யது மகாராஜனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். 24 குருக்களை சொன்னாரே அது தத்தாத்திரேயர் தான். யது மகாராஜனுக்கு 11வது ஸ்கந்தத்தில் வருது. அந்த 24 குருக்களை பற்றி சொல்கிறது தத்தாத்திரேயர் தான். தத்தாத்திரேயர் நிறைய பேருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். ஆமாம், தத்தாத்திரேயர். இவளையே ஏகநாதர், குரு பக்தியில் சிறந்தவர் ஏகநாதர் சொல்லுவாங்க.
அந்த ஏகநாதருக்கே தத்தாத்திரேயர் பிரத்யட்சமாக தரிசனம் கொடுத்துருக்காரு. அது குரு பக்தி சொல்லுவாங்க. அது மாதிரி எவ்வளோ பேருக்கு தத்தாத்திரேயர் வந்து ஞான உபதேசம் செய்திருக்கிறார். அவர்களில் சிறந்த அதில் ஒரு பக்தன் தான் கார்த்திவீர்யார்ஜுனன். கார்த்திவீர்யார்ஜுனன் வந்து 1000 கைகளோட இருந்தான் இல்லையா? அப்போ என்ன வரம் வேணும்? யாருக்கும் பிறந்தவனுக்கு மரணம் நிச்சயப்பா, ஜாதஸ்ய துருவம் மிருத்தியோ. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன வரம் வேணும்னா, உங்கள் கையாலேயே எனக்கு மரணம் ஏற்படணும். அது எப்படிப்பா, நானே வரம் கொடுத்துட்டு நானே உன்னை அழிக்க முடியுமா? ஆனால் என்னுடைய அம்சமாக நான் இன்னொரு அவதாரம் எடுப்பேன், அந்த அவதாரத்தில் உன்னை நான் வதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் பரசுராம அவதாரம் எடுத்து கார்த்திவீர்யார்ஜுனனை வதம் பண்ணுறது. அவன் அப்படி வரம் கேட்டிருந்ததுனால தத்தாத்திரேயர் இடத்துல அந்த கதை வருது. அது பிறகு தப்தம் தபோ விவித லோக சுசுக்ஷயாமே ஆது சனாத் ஸ்வதபசஹ சது சாப்சனோ அபூத் பிராகல்ப சம்ப்ளவ வினஷ்ட மிகாத்ம தத்துவம் சம்யக் ஜகாத முனையோ எத சக்ஷதாத்மன். இந்த உலகத்தில் பல விதமாக சிருஷ்டி பண்ண நான் நினைக்கும் பொழுது அந்த சமத்தில் சனகர், சனத்குமார், சனத் சுஜாதர், சனாந்தனர், சனகர், சனந்தனர், சனத் சுஜாதர், சனத்குமாரர் என்று சொல்லக்கூடிய 4 வித புத்திரர்களை நான் உற்பத்தி செய்தேன். அவர்கள் ஊத்வதேதஸ்களாக பிரம்மச்சாரிகளாக அகண்டிதமான பிரம்மச்சரியத்தை உலகத்துக்கு காண்பிப்பதற்காக பகவானே சனத்குமாரர்களை இந்த 4 குமாரர்களாக அவதாரம் பண்ணான் பகவான் அப்படின்னு சொல்றார். இது ஒரு அவதாரம். அவர்கள் வந்து பிராகல்ப முன்கல்பத்தில் இந்த முன்கல்பத்தில் எழுந்திருந்த ஆத்ம தத்துவத்தை உலகத்துக்கு உபதேசம் செய்வதற்கு அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்றாரு. தர்மஸ்ய தக்ஷ துகிதர்ய யஜனிஷ்ட முத்யம் நாராயணோ நரை இதி ஸ்வதப பிரபாவஹ திருஷ்ட்வா ஆத்மனோ பகவதோ நியமாவலோபம் தேவியஸ்தானங்க பிரதனா கடிதம் நசேகுஹு. இந்த ஸ்லோகம் இந்த நரநாராயண அவதாரம் மட்டும் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்றாரு. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம், ரொம்ப அற்புதமான கட்டம். இந்த கட்டம்லாம் தர்மஸ்ய தக்ஷ துஹிதர், தக்ஷனுடைய பெண்ணான தர்மனுக்கும் மூர்த்திக்கும் அவதாரமாக பிறந்தவர் தான் நரநாராயண அவதாரம் இல்லையா? தன்னுடைய தவ பிரபாவத்தை நரநாராயண அவதாரத்தில் தான் வெளிப்படுத்தினாராம். இந்திரன் வந்து என்னன்னா பல மேனைகள், ரொம்ப மேனகை, திலோத்தமை வச்சு மயக்க பார்த்தான். நரநாராயணர்ல மயங்கலையாம். தன்னுடைய தொடையை தட்டினாராம் நாராயணன். அதுல இருந்து ஊர்வசி வெளியே வந்தாலாம். அவருடைய அழகை பார்த்து இந்திராதி தேவரெல்லாம் மயங்கிட்டாங்களாம். இவரை மயக்க வந்த மன்மதன் முதலானவர்கள்லாம் கூட நரநாராயணர்களுடைய சிருஷ்டினால் உண்டான ஊர்வசியை பார்த்து அவர்கள் மயங்கினார்கள். அப்போ அந்த ஊர்வசியை தேவலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறவங்க தாராளமாக அழைச்சிட்டு போங்க அப்படின்ட்டு நாராயணன் அவரில் மயக்க அமைச்சிட்டார். அப்படியேப்பட்ட நரநாராயணில் அப்படியேப்பட்ட தபசக்தியை வெளிப்படுத்தினவராம் அது நரநாராயண அவதாரம். அப்படி சொல்றாரு. காமம் தகந்தி கிருதினோ நனுரோஷ திருஷ்டியா ரோஷம் தகந்தம் உததேன தகந்தியசஹ்யம் சோ அயம் யதந்தர் அமலம் பிரவிசன் விபேதி காம கதம் புனரத்திய மனஸ்ரயேதா. சிவபெருமான் காமதேவனை எரிச்சிட்டாரு, ஆனால் கோபத்துக்கு உட்பட்டுட்டாரு இல்லையா? ஏன்னா நான் காமதேவனை எரிக்கிறதுனாவே கோபத்தினால தானே எரிக்க முடியும் ஒருத்தனை. அப்படியே பார்வையிலே எரிக்கிறான் பாரு, அவ்வளோ கோபம் வருது அப்படின்னா காமதேவன் யாரு? காமத்தை உண்டாக்குறவன். அவனை வந்து கோபத்தினால எரிச்சிட்டாருன்னா அவன் காமத்தை ஜெயிச்சிட்டாரு, கோபத்தை ஜெயிக்கல அப்படின்னு அர்த்தமாயிடுச்சு இல்லையா சிவபெருமான்? ஆனால் இவர்கள் வந்து தன்னை தபசை கெடுக்கிறதுக்காக வந்த தேவரிடத்துல கோவப்படலையாம். அதே போல அவர்களுக்கு ரொம்ப திலத்தொமை இந்த பெண்கள் இடத்துல மயங்கலையா நரநாராயணர்கள். அதே சமயத்தில் கோபமும் படாமல் அவளுக்கு வெகுமதியாக ஊர்வசியை கொடுத்து அனுப்புறாரு தேவலோக மங்கையாக இல்லையா? இந்திரனுக்கு வெகுமானம் கொடுத்து அனுப்புறாரு. அப்படின்னு நான் கோபத்தை ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம் நரநாராயணர்கள். அப்போ பகவானை வழிபட்டாதான் ஒன்று ஜெயிச்சிட்டா ஒன்று தோற்றுருவோம். ஒரு விதத்தில் நம்ம ஜெயிச்சிட்டா நம்ம கொஞ்சம் அகங்காரம் கொண்டா இன்னொரு விதத்தில் போய் காலை வாரி விட்டோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம. அதனால்
எதையும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, கிருஷ்ணர் இஷ்டம், அவ்வளோதான். போயிட்டே இருக்கணும் அடுத்து 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 அடுத்து. அப்படி கிருஷ்ணனை நினைச்சுட்டு நம்ம போயிட்டோம்னா நம்மளுக்கு அந்த தபஸானது தக்கி நிற்கும். நாம் கொஞ்சம் அப்படிதான் என்ன நாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலட்சியப்படுத்திட்டோம்னா நம்ம தபஸ் குறைஞ்சிடும், எதுலையாவது போய் மாட்டிப்போம் நம்ம. அதுதான் நரநாராயணர்கள் தான் பரிபூர்ணமான பகவான் ஒருத்தனால் தான் காமம். 2 விஷயத்துலையும் நம்ம எல்லா விஷயத்துலையும் தான் ஜெயிக்கிறதுக்கு அவரில் தான் வழிபடணும். இப்போ மற்ற தேவரெல்லாம் பாருங்கள், ஒன்றுத்தில் ஜெயிச்சாலும் ஒன்றுத்தில் தோற்று போயிடுறாங்க. அப்படின்னும் போது நம்ம யாரை வழிபடணுன்றது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. காமம் தகந்தி கிருதினோ நனு ரோஷ திருஷ்டியா ரோஷம் தகந்த முததேன தகந்தி அசஹ்யம் சோயம் எதந்தர அமலம் ரவிஷன் பிபேதி காம கதம்னு புனரஸ்ய மனஸ்ரயேத. அந்த காமமானது மனசில் கூட போய் தொடாதான். அப்படி இருக்கும்போது யாரு பகவானுக்கு எப்படி தொடும்? அமலமாக இருக்கக்கூடிய மனசுல எப்படி காமம் வரும் அப்படின்றாரு. वित्त सबत्नी उदित पत्रिवीर अंति राज्ञो बालो अभि सन्न उपगत तपसे वनानि तस्मा अदात ध्रुवगतिं गृणते प्रसन्नो दिव्या स्तुवन्ति मुनयो यदुपर्यदास्तात् यदुपर्यदस्तात् துருவனுக்கு பகவான் அனுகிரகம் பண்ண ஒரு அவதாரம், அந்த அவதாரத்தை இங்கே சொல்கிறார். அப்போ வேணன்ற ஒரு ராஜா இருந்தான், அவன் மகா துஷ்டனாக இருந்தான். அவனால் ரிஷிகளால் ஹூங்காரத்தினால் அழிக்கப்பட்டான். அவனுடைய கையை கடைஞ்சி அதிலிருந்து ஒரு அவதாரம் பண்ணார். அதுதான் பிருது சக்கரவர்த்தி அவதாரம். அதனால தான் அவர் பூமியை சீர்படுத்தினார். நிறைய மலைகளாக இருந்தபோது அவர்கள் வழிகள்லாம் சீர்படுத்தினால் அதுக்கு இந்த பூமிக்கு பிருத்திவின்னு பேர் வந்தது. பிருது சக்கரவர்த்தியுடைய பேர் கொண்டு பிருத்திவின்னு பேர் வந்தது. அதை சொல்கிறார். எத்தேன முத்பத கதம் கஜ வாக்கிய வஜ்ர வெப்லஷ்ட பௌருஷபகம் நிறைய பதந்தம் பிராத்பாத்திதோ ஜகதி புத்திர பதம் செலேபே துக்தா வசூனி வசுதா சகலானி ஏன நாவேர் அசௌ ரிஷப ஆச சுதே விசூணு யோவை சச்சார சமத்துக்கு ஜட யோகச்சரியாம் यत्पारमहंस्यं ऋषयः पदमामनन्ति स्वस्थ प्रशान्तकरणः परिमुक्त संघः. இது மாதிரி ஒவ்வொரு அவதாரமாக சொல்லிட்டு வர்றார். இப்போ சனத்குமார் ஆதி அவதாரங்கள் பார்த்தோம் இல்லையா? சனத்குமார், சனத் சுஜாதர், சனந்தனர், சனகர் அப்படின்னு வருது இல்லையா? அவர்கள்லாம் பிராகல்ப சம்ப்ளவ வினஷ்ட விஹாத்ம தத்துவம், முன் கல்பத்தில் மறைஞ்சு போயிருந்த ஆத்ம தத்துவத்தை இந்த கல்பத்தில் வெளிப்படுத்தினார்கள். யார்? சனகாதி முனிவர்கள் அப்படின்னு பார்க்குறோம். அது மகரிஷிகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணாங்களாம். சொல்கிறார். சம்யக் ஜகாத முனையோ எத சக்ஷதாத்மன்னு அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததான் நம்ம என்ன பார்த்தோம்? நரநாராயண அவதாரம் பார்த்தோம் இல்லையா? அந்த நரநாராயண அவதாரத்தை பகவான மயக்கத்துக்கு நரநாராயண அவதாரத்தில் இருக்கிற பகவானை தன் தபஸ் பண்ணுறாங்க இல்லையா? அந்த தபஸை கொலைப்பதற்காக, தபசக்தி இழப்பதற்காக ரம்பை முதலிய அப்சரசுகள்லாம் அனுப்புனான். யாரே? இந்திரன். ஆனால் அவர்களை விட அதிக அழகு உள்ள சில ஸ்திரீகளை தன் தொடையிலிருந்து உற்பத்தி பண்ணார். அதில் ஊர்வசி ரொம்ப அழகாக இருந்தான். அப்படி பார்த்த உடனே இந்திரன் மயங்கிட்டான் இல்லையா? அதான் நம்ம பார்த்தோம் இப்போ சொன்னோம். அதனால் அந்த பெண்களுக்கு தனக்கு பணிவிட பண்ணுறதுக்கு அப்படிப்பட்ட அந்த ஊர்வசியை பெற்றுக்கொண்டு சொர்க்கலோகத்துக்கு போனான். அப்போ இவருடைய மனசை கலக்க முடியலையே காமத்தினால அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனான் நரநாராயணனை பார்த்து. தேவியஸ்து அங்க பிரதா கடிதும் நெஷேகுனா தவத்திற்கு இடையூறு செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இந்திரன் கஷ்டப்பட்டு போனான். அதான் சொல்ல, காமம் தகந்தி கிருதினோ நனுரோஷ திருஷ்டியா ரோஷம் தகந்தம் உததேன தகந்தி
அசஹ்யம். ஸோ அயம் யதந்தர அமலம் பிரவிஷன் பிபேதி காம கதம்னு புனரஸ்ய மனஸ்ரயேதக. அதான் சிவபெருமானம் நம்ம பற்றி சொன்னோம் இல்லையா, காமத்தை ஜெயிச்சிட்டார், ஆனால் கோபத்தை ஜெயிக்கல, மன்மதனை எரிச்சிட்டார் கோபத்தினால இல்லையா. அந்த கோபம் கூட பிரவிஷன் பிபேதி, அந்த கோபம் கூட நரநரத்தில் நெருங்கத்துக்கு பயப்படுத்தான், நடுங்குதான். அப்படி இருக்கும்போது கோபமே நடுங்குதுன்னு சொன்னாங்க. அப்போ காமம் கதம் இன்னும் புனரஸ்ய மனஸ்ரயதக, அந்த காமமானது அவர் மனசை எப்படி தொடும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி தன் வாசல் எப்படி தன் வாசல்படுத்த முடியும் அப்படின்ட்டு. அதாவது மகாபாரதத்தில் வனபருவத்தில் வருது, யக்ஷ பிரஸ்ன கேள்வின்னு சொல்லுவாங்க. 100கணக்கான கேள்விகளை கேட்குறாரு. யார்? யக்ஷனாக இருக்கக்கூடிய தர்மராஜன் தர்மபுத்திரத்தில் கேள்வி கேட்குறாரு. அதில் ஒரு கேள்வி வருது, குரோத சுதர்ஜய சத்ருஹு அப்படின்ற. கோபந்தான் மகா சத்ரு, நம்மளை ஜெயிக்க முடியாத சத்ரு. அதே ஜெயிச்சிட்டாங்களா நரநாராயணர்கள்னா என்ன பெரிய விஷயம் பாருங்க. அதான் பகவானால் மட்டும்தான் பரிபூர்ணமானவன், எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். அந்த பகவானை வழிபடுறவங்களால் தான் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் அப்படின்றதான் விஷயம். வித்த சபத்யம் உதித பத்ரிபேர் அந்தி ராக்தியம் பாலோபி சண்முபகத தபசே வனானி தஸ்மா அதாத் துருவகதிம் கிரணதே பிரசன்னோ திவ்யாஸ்துவந்தி முனையோ எதுவல்ய தஸ்தாத்து. அப்படியேப்பட்ட தந்தையான உத்தானபாதன் கண்ணதில் இருக்கும்போதே மாற்றாம் தாயான யாரு? சபத்னி உதித பத்ரிபிர் அந்திராக்னியோ பாலோபி சண்முபகத தபசே வனானி. அந்த குழந்தை மாற்றான் தாயான சுருச்சியானவள் சொல்லம்புகளால் துருவனை புண்படுத்தினாலாம். அந்த சிறு குழந்தையா இருந்தா கூட அவன் என்ன பண்ணானா, சன் உபகத தபசே வனானி. சிறு குழந்தை இருந்தால் கூட என்ன பண்ணா, தவம் புரியுறதுக்கு என்ன பண்ணா, வனத்துக்கு போனான். பகவான் தஸ்மா அதாத்து துருவகதிம் கிரணதோ பிரசன்னோ திவ்யா ஸ்துவந்தி முனையோ எதுபல்யதஸ்தாத்து. அதாவது பகவானுடைய அந்த குழந்தையினுடைய தவத்தை கண்டு பகவான் சந்தோஷம் அடைஞ்சு தன்னை ஸ்தோத்திரம் பண்ணான். கிருணதே தன்னை ஸ்தோத்திரம் பண்ண துருவனுக்கு எதிரே பகவான் பிரசன்னமாகி என்னைக்கு அழிவற்ற திவ்யாக தஸ்மா அதாவது துருவகதிம் கிரணதோ பிரசன்னம். துருவன்னா நித்தியமானது, அழிவற்றது. அப்படிப்பட்ட அழிவற்ற பதவியான துருவ பதத்தை யாருக்கு அளிக்கிறாரு? துருவனுக்கு அளிக்கிறாரு. அந்த முனையோ எதுபர்யதஸ்தாத் திவ்யா ஸ்துவந்தி முனையோ எதுபர்யதஸ்தாத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த துருவஸ்தானத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தேவர்களும் சரி, அந்த துருவஸ்தானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சப்த ரிஷிகளும் சரி, இன்னைக்கும் அந்த அதான் சொல்றாங்க இல்லையா, துருவ போல்னா துருவத்துடைய துருவம் தான் அச்சு இல்லையா. அந்த துருவ அச்சை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். துருவ கிரகத்தை இந்த சப்த ரிஷி மண்டலமும் சுற்றி கொண்டிருக்கார். தேவர்களும் வளம் அவளை யாரும் துருவனை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. அப்படி சுற்றி துருவனை ஸ்தோத்திரம் பண்ணுற அளவுக்கு அந்த துருவனுடைய தபஸானது எவ்வளோ வீரியம் முடியதாக இருப்பாங்க. பகவானை சந்தோஷப்படுத்திட்டா உலகமானது, தேவரெல்லாம் வணங்குறாங்களாம், சப்த ரிஷிகள்லாம் வணங்குறாங்களாம் அந்த துருவ மண்டலத்தை. அப்படின்னா எப்படியாப்பட்ட உயர்ந்த பதவியை கொடுத்துட்டா பாருங்க பகவான். அப்படி துருவனை காப்பதுக்கிட்டே பகவான் திருவாவதாரம் செய்த அவதாரம், ஒரு அவதாரம் பண்ணிட்டார். அந்த துருவனை காட்சி கொடுத்த அவதாரம், அது ஒரு அவதாரம். இந்த அவதாரம் சொல்லியாச்சு. அடுத்தது எத்வேன முத்பத கதம்னு திஜவாக்கிய வஜ்ர விப்ருஷ்ட பௌருஷ பகம் நிறைய பதந்தம் திராத்பார்த்திதோ ஜெகதி புத்திர பதம் செலேவே துக்தா வசூனி வசுதா சகலானி வெயேன. பிருது சக்கரவர்த்தி பற்றி அவதாரத்தை பற்றி சொல்றாரு. அதாவது எத் வேணும் உத்பத கதம் திஜ வாக்கிய வஜ்ர விப்ளுஷ்ட பௌருஷ பகம் நிறைய பதந்தம். தீய வழியில போனான் இல்லையா வேணன், அதனால தீய வழியில போனதுனால ரிஷிகள்லாம் தானே அவனை நியமிச்சாங்க. ரிஷிகள்லாம் சேர்ந்து தான் வேணனை ராஜாவை நியமிக்கிறாங்க. ஆனா அங்கன்ற ராஜா அவங்க அப்பா இருந்தார். அவங்க அப்பா மரணம் அடைஞ்சிட்டார். அதனால பிள்ளையே தான் வேற வழி இல்லாமல் ராஜ்யத்துக்கு, ஆனால் பிள்ளை மகாதுஷ்டன் தெரிஞ்சே தான் ரிஷிகள் அவனை ராஜ்யத்தில் தீர்மானம் பண்ணுறாங்க, இந்த உலகத்துக்கு ராஜாவா. அவன் நியமிச்சா அவன் மகா நாஸ்திகனாக இருக்கிறான். ஆமாம், பகவானை ஆதரவு கொடுக்கல, எங்கேயும் யாகம் நடத்தக்கூடாது, எங்கேயும் பூஜைகள் பண்ணக்கூடாது, என்ன தான் வழிபடணும்.
அப்படிலாம் திமிரா பேசுகிறான் அவன். அப்படியே ரொம்ப கோவம் வந்துச்சு ரிஷிகள் சாதுக்களுக்கு. இவன் எப்படி பேசுகிறான், தன்னை அகங்காரமாக தன்னை வந்து தெய்வமாக நினைக்கிறானே அப்படின்னு சொல்லி அவர்கள் அவருடைய வார்த்தைகள் சப்தமான அவருடைய சாபமானது வீண் போகாது. அது வஜ்ராயுதம் போல பாஞ்சுதான். திஜ வாக்கிய வஜ்ராயுதம் போல அந்த சாபத்தினால அரசன் பதவியை இழந்தான், செல்வத்தை இழந்தான், நரகத்தில் விழும்படி செய்யப்பட்டார்கள். விப்ருஷ்ட பௌருஷ பகம் நிறைய பதந்தம், நிறையனா நரகத்தில் போய் பதந்தம் விழுந்துட்டான், விழும்படி செய்தார்கள். யாரு? ரிஷிகள்லாம் சாபம் கொடுத்து. அந்த முனிவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கிய பகவானை வந்து அந்த முனிவர்கள்லாம் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க, ஒரு நல்ல ராஜா வேணும் எங்களுக்கு அப்படின்ட்டு. அப்போ வேணனுடைய கையை கடையும்படி செய்கிறார்கள். வேணனுடைய கையை கடைஞ்சிருந்து அதிலிருந்து புத் என்ற நரகத்திலிருந்து அவனை விடுவிக்கும்படியாக பகவான் என்ன பண்ணுறார்? பிரது சக்கரவர்த்தியாக அவதாரம் பண்ணுறார் பகவான். அந்த பகவான் தான் பசுரூபம் எடுத்த பூமாதேவிடத்திலிருந்து நிறைய ஔஷதிகள் எல்லாம், நிறைய தானியங்கள் எல்லாம் கறந்து மக்களுக்கு ஒரு நலனை செய்கிறார் இல்லையா? நிறைய செல்வங்களை பெற்றுக் கொடுக்குறாரு. இந்த பூமியில் தானே எல்லா செல்வங்களும், இது கர்ம பூமின்னு பேர் இல்லையா? இதில் தான் நிறைய விளைச்சல்கள்லாம் விளையிறது இல்லையா? பசுக்களுக்கு தேவையான பொருள் இதில் தானே கிடைக்குது, பூமியில் தானே கிடைக்குது. அப்போது இது அதெல்லாம் தானே பால் கறக்குது, நம்மளுக்கு எல்லாமே ஹவ்ய கவ்யங்கள்லாம் கிடைச்சிட்டு இருக்குது. அதே மாதிரி பூமி தானே நிறைய பயிர்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது, தானியங்கள்லாம். பூமியில் தானே ஒருத்தன் தபஸ் பண்ணி அஷ்டமா சித்திகளை பெறுகிறான், எல்லா உலகத்துக்கும் போக முடியும். பிரம்மதேவரே பூமியில் தவம் பண்ணி தான் பிரம்மன் பாரமேஷ்டிய பதிவு அடைஞ்சார். இந்திரன் சந்திரன்லாம் போன்றவர்கள்லாம் யாகங்கள், இங்கே நூற்றுக்கணக்கான யாகங்கள் பண்ணி தான் அவர்கள் தேவலோக பதிவு அடைஞ்சார்கள். தேவாதீதத்தில் அவெல்லாம் ஃபஸ்ட்டு மனுஷனாக இருந்தவங்க தான். மனுஷனாக இருந்து யாகங்கள் பண்ணி அவர்கள் தேவர் பதவி அடைந்தார்கள், உயர்ந்த நிலையை அடைந்தார்கள். 100 அஸ்வமேத யாகம் பண்ணால் இந்திர பதவி, அந்த பதவி அடைஞ்சார். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் யாகம், தவம், யோகம் எல்லாம் இந்த பூமியில் பண்ணால் தான் அவர்கள் மற்ற உலகங்களுக்கு செல்ல முடியும், இல்லைன்னா செல்ல முடியாது. அப்படியேப்பட்ட இந்த பூமி வந்து ரொம்ப உயர்ந்தது அல்லவா? அதனால அந்த பூமியில தானே அவர்களுக்கு எல்லா தேவைகளும் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். யோகத்துக்கு தேவையான பலன்கள், பாரமேஷ்டிய பதவியோ இல்லாட்டி சொர்க்கலோக பதவியோ. அப்படியே பூமாதேவி தான் பசு போல அவர்கள் பலன் என்ற பால்களை கறந்து கொள்கிறார்கள் அல்லவா? அஷ்டமா சித்திகள் வேணும்னு சித்தர்கள்லாம் தவம் பண்ணுறாங்க, பூமியில் தான் தவம் பண்ணுறாங்க. அப்போ அந்த பூமியினால் அவர்கள் அஷ்டமா சித்திகளை என்ற பாலை கறந்து கொள்கிறார்கள். நிறைய உழவர்கள்லாம் வந்து தன தானியங்கள் என்ற பாலை கறந்து கொள்கிறார்கள். இப்படி அந்த பசுவானது வந்து எல்லாருக்கும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ பசுக்களுக்கு புல் என்ற பால் அவளுக்கு கொடுத்துட்றா, தேவையான பசுமையான பொருட்களை கொடுக்குறது இல்லையா? அப்போது ஒரு குழந்தைக்கு பால் தானே ஆகாரம், அது மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆகாரம் வந்து பாலாக கறந்து கொள்கிறார்கள் இந்த பூமி என்ற தாயில் திருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. திராத்வாத்திதோ ஜகதி புத்திர பதம் செலேவே துக்தா வசூனி வசுதா சகலானி ஏன. அடுத்ததாக ரிஷப அவதாரம் சொல்லப்படுகிறது. நாபேர் அசௌ ரிஷப ஆச சுதேவி சூணுஹு யோவை சச்சார சமத்ருக்கு ஜடயோக சர்யாம் யத்பார்ம ஹம்சியம் ரிஷயா பதமாமணந்தி ஸ்வஸ்த பிரசாந்த கரண பரிமுக்த சங்கா. இதே பகவான் ஆக்னித்திரனுடைய நாபேர், நாபின்னா யாரு? பிரியவர்தனுடைய புத்திரன் நாபி. பிரியவர்தன் யாருன்னா சுவாயம்பமனுடைய புத்திரர். சுவாயம்பமனு யாருன்னா பிரம்மதேவர் புத்திரர். பிரம்மதேவர் யாருன்னா நாராயணுடைய புத்திரர். தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாபேர் அசௌ ரிஷப ரிஷப ஆச சுதேவி சூணுர் ரோ யோ வை சச்சார சமத்ருக் ஜட யோக சர்யாம் யத்பாரம ஹம்சியம் ரிஷியா பதமாமணந்தி ஸ்வஸ்த பிரசாந்த கரண பரிமுக்த சங்கா. இதே பகவான் வந்து என்ன பண்ணுறான்னா ஆக்னித்திரருக்கு நாபி, ஆக்னித்திரனுடைய மகனான நாபி என்கிற நாபி என்ற ராஜாவிடத்தினுடைய மனைவியான சுதேவி அப்படின்னு அழைக்கக்கூடிய சுதேவி சூணுகு, அந்த மேருதேவி, அந்த மேருதனுடைய வயிற்றில் வந்து ரிஷபதேவராக பகவான் அவதாரம் பண்ணுறார். அப்போ சந்நியாச தர்மத்தை நடத்தி காட்டுவதற்காக பண்ண அவதாரம். பரமஹம்ச ஆசிரமத்தை மக்கள் ரிஷிகளாக நிற்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த தர்மத்தை பரமஹம்ச ஆசிரம தர்மத்தை உலகத்திற்கு அனுஷ்டித்து காட்ட வேண்டி தன்னுடைய புலன்களை அடக்கி எல்லா பட்டுகளையும் திறந்து அமைதியான நிலையில் எல்லா இடத்துலையும் எதுவும் சமநோக்குடையவராக
பாமர மக்கள்லாம் தன்னை ஜடன்னு சொல்லிக்கிட்டோம், பைத்தியம் சொல்லிட்டோம், பித்துன்னு சொல்லிக்கிட்டோமே, என்னென்ன சொல்லிக்கிட்டோமே. என்ன இப்போ தான் சொன்னேன்ல, உலகம் 1000 சொல்லும். அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுமா? நம்ம அதனால் மக்கள் என்னென்ன சொல்லி போட்டோம் சொல்லி அப்படி உலகத்தின்னு இருந்தாராம். தன்னை பித்தன்னு சொன்னாங்களாம், பேயின்னு சொன்னாங்களாம், கண்டபடிக்கு திட்டிருந்தாங்களாம் அவரை, ஊமன்னு சொல்லியிருந்தாங்களாம். அதெல்லாம் கண்டுக்காமல் எல்லாத்தையும் சமமாக எடுத்துகிட்டு போனாராம். லாப நஷ்டம் எல்லாம் மானவ மனத்தை சமமாக எடுத்துகிட்டு போனாராம் அவர். யாரும் ரிஷபாவதாரம் எடுத்தார் பகவான். ஏன்னா அப்படி தான் சன்னியாசிகள் இல்லைன்னா சன்னியாசாசிரம தர்மத்தை நடத்தி காட்டுறாராம் பகவான். பாவனுக்கு தனி ஜடன் என்று பகவானுடைய யார் யார் எப்படி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊமனா ஊமையாக இருப்பார், பைத்தியனா பைத்தியன், ஜடனா ஜடனமாகவே இருப்பார். அப்படியே ஜடமாகவே இருந்து வாழ்க்கை கட்டார். ஆனால் உண்மையான ஜடம் கிடையாது. அது மாதிரி நாடகம் வெளியில். பகவான் பகவானாக ஆனார் பின்னாடி அவர். சத்ரே மமாச பகவான் ஹயசீர சாது சாட்சாத் யஜ்ஞ புருஷ தபதீய வர்ண சந்தோமயோ மகமயோ அகில தேவதாத்மா ஆச்சா பபூர் உசதி சசுதோ அஸ்திய நஸ்தா. அவர் ஐக்கிரிய அவதாரத்தை சொல்றாரு. பிரம்மதேவர் சொல்கிறார் நாரதத்தில், நான் ஒரு சத்திரயாகத்தை பண்ணேன், அதில் யக்ஞ புருஷனான அந்த பகவானை வந்து உருக்கி வார்த்தை தங்கம் போல வேதமே உருவெடுத்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி வேள்வியினுடைய வடிவமாக, அதாவது என்னன்னா யக்ஷஸ்வரூபியாக பகவான் தோன்றினான். அந்த அளவுக்கு யக்ஷஸ்வரூபியாக தோன்ற அளவுக்கு யாகங்களால் போற்றப்படுகின்ற எல்லா தேவதையுடைய வடிவமாக ஹயக்ரீவ மூர்த்தியாக பகவான் தோன்றினார். அவர் மூச்சு விடும்போது தான் அந்த ஐக்கிரியுடைய மூச்சிலிருந்து தான் வேதங்கள் வெளிவந்துதான் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. இந்த ஐக்கிரிய ஓமம் வந்து ஸ்கூலில் நல்லா படிக்கிற பசங்களுக்காக ஓமெல்லாம் பண்ணுவாங்க. கோயிலில் பார்த்தா நல்லா எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி நிறைய பார்த்துருக்காங்க. ஐக்கிரிய ஓமம் வந்து ரொம்ப பிரசித்தம். அதுக்கு அர்த்தம். அப்புறம் மத்ஸ்யாவதாரம் சொல்லப்படுகிறது. மத்ஸ்யோ யுகாந்த சமயே மனுநோபலத்தः சோனிமயோ நிகிலஜீவ நிகாயகேதः விப்ரம்சிதானுரூபயே விப்ரம்சிதானுர் உபயே சரளே முகான்மே ஆதாய தத்ர விஜஹாரச வேத மார்கான்னு சாக்ஷுஷ மன்வந்தரத்தினுடைய முடிவில், அதாவது இனி வரைக்கும் வரப்போகக்கூடிய வைவஸ்வத மந்திரத்தில் மனுவாக விளங்க போகக்கூடிய சத்தியவரதன் அப்படின்ற திராவிட தமிழ்நாட்டு தேசத்து மன்னன், அந்த மன்னனாகிய வைவஸ்வத மனுவுக்கு, அது சத்தியவரதனுக்கு மத்ஸ்ய ரூபத்தில் பகவான் காட்சி அளிச்சிருக்காரு. அப்போது இந்த பூமியே ஒரு படகாக மாற்றி அந்த பூமியானது தண்ணீரில் மிதக்குது பிரளய ஜலத்தில். அந்த பூமிக்கு ஆதாரமாக இருந்து கொண்டு அந்த பகவான் யார் மத்ஸ்யாவதாரத்தில் சகல ஜீவராசிகளுக்கு ஆதாரமாக கூடிய பகவான் பயங்கரமான அந்த பிரளய ஜலத்தில் வந்து அந்த வைவஸ்வத மனுவை தன்னுடைய தெற்றி பற்களில் வாசுகின்ற பாம்பு கட்டி அந்த மலையை படகாக்கி அந்த பழையில ஒரு கனெக்ஷன் கொடுத்து அந்த தண்ணீரில் முழுகாதபடி அந்த பூமி என்ற ஓடத்தினால வைவஸ்வத மனு சப்த ரிஷிகளை ஏற்றி வச்சு பகவான் ரட்சித்தாராம். யாரே மத்ஸ்யமூர்த்தியானவர். ரொம்ப அற்புதமான விஷயங்கள் தான். அது வந்து அந்த பிரளய ஜலத்தில் வந்து வேதங்கள் நழுவி விழுந்துச்சான் பகவானத்திலிருந்து. அந்த நழுவி விழுந்த வேதத்தை பிரம்மதேவத்திலிருந்து நழுவி விழுந்தது. பகவான் அந்த அசுரனை வதம் பண்ணி அந்த வேதத்தை மீட்டு கொடுத்த அவதாரம் மத்ஸ்யாவதாரமானது அப்படி சொல்லப்படுது. அவர் கூர்ம அவதாரம் சொல்லப்படுகிறது. தேவரில் அசுரன் வந்து அமிர்தம் காடையத்துக்காக திருப்பாக்கடலில் போகும்போது பகவான் அந்த மழையானது சமுத்திரத்தில் முழுகிற மாதிரி இருக்கும்போது பகவான் ஆமையாப்பு வந்து அந்த மலையை தூக்கி நிறுத்தினான் முதுகோட்டில். அப்படி பகவான் மேலே முதுகில் சுமையை ஏற்றிட்டு இவங்க அமிர்தம் சாப்பிடுமான்னு கேட்டால், இது ஒன்றும் பெரிய சிரமமாக தெரில, உடம்புல சொரிஞ்சு கொடுக்குற மாதிரி தான் சுகமாக இருக்குது, அதான் தாராளமாக உருட்டுட்டோம் இவங்க அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மந்திர மாளிகையிலே தன் முதுகில் தாங்கினார் பகவான். அந்த ரொம்ப வேகமாக சுற்றுறாங்க
அந்த மந்திரமொழியை அப்படி வேகமாக சுற்றினா கூட அது எப்படி இருந்தாலும் பகவானை சொரிஞ்சு கொடுக்குற மாதிரி சுகமாக தான் இருந்தான் பகவான். நல்ல தூக்கமும் வந்துச்சு அந்த இடத்துல அவருக்கு. எனக்கு தூக்கம் வர மாதிரி தான் இருக்குது, அப்படி இருக்குது இந்த கதை. ஷீரோததா ஷீரோதத்து ஷிரோ ஷீரோத்து ஷீரோததாவ ஷீரோததாவு அமரதானவ யூதபானாம் உன்மத்ததாம் அமிர்தலப்தை ஆதிதேவः पृष्ठेन कच्छप बभुर् विदधार गोत्रं चित्राक्षणो अत्रि परिवर्त कषाण गंडूः. சரி, இது வரைக்கும் நம்ம பார்ப்போம். மத்ஸ்யாவதாரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். மேலே இன்னும் நிறைய லீலைகள் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். அது என்னத்துல கண்ணை சொல்லிட்டு, அதனால் நம்ம இதோட பூர்த்தி பண்ணிப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜெய் ஜானகிகாந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராமா. நம்ம அடுத்த பகுதியில் மேலே உள்ள விஷயங்களை பார்க்கலாம். கண்ணை சொல்லிட்டது அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. சரி, அதனால் இப்போ நம்ம இதோட பூர்த்தி பண்ணி வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த பகுதியில் நம்ம இதுலேருந்து தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜெய் ஜானகிகாந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராம. हर नम पार्वती पति, हर महादेव सत्य विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सतगुरु महाराज की जय, सकल साधुमल की जय, सीतापदे राम 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 राम।